ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 2 டைப் ஆஃப் கைனடிக் சாண்டு பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம டெஸ்ட்டு தான் பண்ணுறோம். இது வருமா வராதான்னு நம்ம கடைசியில் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு நான் வந்து ரெட் டாபர் பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஓகே, கோல்கேட் மாதிரி இதுவும் வந்து டூத் பேஸ்ட்டு தான். வித்தியாசமாக இருக்கட்டும்ன்ட்டு டாபர் பேஸ்ட் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் மண் போட்டிருக்கேன். ஓகே, மணல், இது சலிச்சு வச்ச மணல் இருக்கு இல்லையா, அந்த மணல். ஓகே, போட்டிருக்கேன். மிக்ஸ் ஆகுது. ஓகே, இது வரும் தான் நினைக்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் ஆகுது. சப்போஸ் கொஞ்சம் வந்து ஸ்டிக்கியாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் மண் போட்டுக்கலாம். நான் இன்னும் 1 ஸ்பூன் மண் போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொசன்னு தான் வருது, ஒர்க் ஆகுது. இதில் வந்து நம்ம க்ளூ ஆட் பண்ண போகிறதில்ல. யூஸ்வலி வந்து கைனடிக் சாண்டு பண்ணால் க்ளூ ஆட் பண்ணணும் இல்லையா, க்ளூ ஆட் பண்ணல. இப்போ நான் கலர் பொடி தான் போடுறேன். இது வந்து குக்கிங் கலர் பொடி தான். ஓகே, அதை தான் போடுறேன். போட்டுட்டு லெமன் எல்லோ கலர் போட்டிருக்கேன். ஓகே, சாரி, ரெட் கலர் போட்டிருக்கேன். ஆரஞ்சு கலர் போட்டிருக்கேன். இது வந்து செகண்ட் டைப்பில் நம்ம லெமன் எல்லோ கலர் போட்டுக்கலாம். இதில் ரெட் கலர் கொஞ்சம் ஆரஞ்சாக ரெட்டாக இருக்கும், அந்த கலர் போட்டிருக்கேன். ஃபுட் கலர் போட்டிருக்கேன். ஓகே, நல்லா வந்திருக்கு, சாஃப்டாக வந்திருக்கு. கோல்கேட் பேஸ்ட் மாதிரியே தான் இதுவும் வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதில் க்ளூ எதுவுமே மிக்ஸ் பண்ணலை. பேஸ்ட்டில் இருக்கிற டூத் பேஸ்ட்டில் இருக்கிற அந்த ஸ்டிக்கினஸ் தான். சூப்பராக வருது பாருங்கள். மோல்டு வச்சு பண்ண மாதிரியே அருமையாக வந்து வருது. நம்மளுக்கு இந்த கைனடிக் சாண்ட் வந்து மோல்டு யூஸ் பண்ணால் கிளியராக அழகாக வரணும் இல்லையா, சூப்பராக வருது பாருங்கள். சும்மா ஸ்பூன்லேயே உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். இது வந்து மோல்டு, ஃப்ளவர் மோல்டு. இதில் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஆக்சுவலி க்ளே மோல்டு தான், க்ளே வச்சு செய்கிறதுக்கான மோல்டு. இந்த சாண்டு கூட அவ்வளோ அழகாக வருது. நல்லா இருக்குது, நல்லா பொசுன்னு சாஃப்டாக இருக்குது. ஸோ டூத் பேஸ்ட் எதாக இருந்தாலும் அது வந்து மணலோட சிங்க் ஆச்சுன்னா வந்து நம்மளுக்கு அழகான கைனடிக் சாண்டு கிடைக்கும் போல் இருக்குது. இதுக்காக நம்ம வந்து இது யூஸ் பண்ண தேவையில்ல, க்ளூ யூஸ் பண்ணாமல் இது வந்து நம்ம தயாரிக்கலாம். ஓகே, நம்மளே வந்து ஈஸியாக கொஞ்சம் மணல் இருந்தால் போதும். இங்கே பாருங்களேன், நீங்கள் வச்சு விளையாடுறதுக்கு செம்ம சாஃப்டாக சூப்பராக. கொஞ்சம் நீங்கள் கலரிங் ஏஜென்ட் மட்டும் ஏதாவது ஒன்று போட்டுக்கணும். ஃபுட் கலரோ இல்லை உங்ககிட்ட அக்ரிலிக் பெயிண்ட்டோ ஏதோ இருந்துச்சுன்னா கலர் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பரான கைனடிக் சாண்டு ரெடி ஆகிடும். எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, விளையாடுறதுக்கு செம்ம சாஃப்டாக சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் திருப்பி உங்கள்கிட்ட எடுத்து காமிச்சிட்ருக்கேன். இது வந்து மோல்டு பண்ணுறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. விளையாடுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. ஒரிஜினலாக கடையில் வாங்குகிற கைனடிக் சாண்டு மாதிரியே தான் இருக்குது. பொசுன்னு நல்லா இருக்குது. ஸோ வந்து எந்த டூத் பேஸ்ட் கிடைச்சாலும் வேஸ்ட்டான டூத் பேஸ்ட்டாக இருந்தால் கூட அதை வந்து நீங்கள் மணலில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அருமையான காஸ்ட்லியான கைனடிக் சாண்டை நீங்களே தயாரிக்கலாம். ரொம்ப காசு கொடுத்து கடையில் வாங்கவே தேவையில்லை. பார்த்திங்களா, எப்படி பண்ணாலும் எந்த மோல்டு வச்சாலும் டிஃப்ரெண்ட்டாக பேர்டு மாதிரி போட்டால் அந்த மோல்டும் வருது, கிட்டி மாதிரி போட்டால் இந்த மோல்டும் வருது. சூப்பராக வருது பாருங்களேன். இன்ட்ரெஸ்டிங்காக தானே இருக்குது. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். அதுக்குள்ளே வந்து இடையில வந்து எல்லோரும் கைவிடுறாங்க, அவங்களும் பண்ணி பார்க்குறாங்க. ஓகே, இது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். க்ளூ இல்லாமல் கைனடிக் சாண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக வீட்டில் வச்சுருக்கிற பேஸ்ட்டெல்லாம் எடுத்து பிதுக்கி போட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க, வீட்டில் அடி கொடுத்துருவாங்க. அதனால் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஓகே, எனக்கு பிடிச்ச லிக்விடு ஹேண்ட் வாஷ். ஓகே, ஹேண்ட் சானிடைசர் தான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அந்த பிங்க் கலரு அந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இப்போது மணல் தான் போடுறேன். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டேன், லிக்விடாகவே இருந்தது. 2வது ஸ்பூன் போட்டிருக்கேன், அப்பவும் லிக்விடாக தான் இருக்குது. இதுலேயும் ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணிக்கிறேன். திருப்பி மணல் போடுறேன், அப்பவும் லிக்விடாக தான் இருக்குது. மறுபடியும் மணல் போடலாம். நான் கொஞ்சம் தான் லிக்விட் எடுத்தேன், ஹேண்ட் வாஷ் எடுத்தேன். அந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் பேஸ்ட் போட்டேன். அதுக்கு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் மணல் போட்டோடனேவே வந்து அது சாண்ட் மாதிரி வந்துடுச்சு. இது வந்து இவ்வளோ ஸ்பூன் போட்டேன், இது வரைக்கும் ஒரு 5-6 ஸ்பூன் மேலே போட்டேன் மணல். ஆனால் இன்னும் வந்து அந்த கொஞ்சம் லிக்விடே வந்து இன்னும் லிக்விடாக தான் இருக்குது. ஓகே, இன்னும் மணல் போட்டுக்கலாம். மணல் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த ஹேண்ட் வாஷ் வச்சு நான் ஸ்லைம் ட்ரை பண்ணேன், வரவே இல்லை இல்லையா, நுரைச்சிக்கிட்டு நுரையா வந்துச்சு. ஆனால் வந்து ஸ்லைமாக மாறவே இல்லை. ஸோ கைனடிக் சாண்டு பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போவும் பாருங்களேன், இதுவும் வந்து இன்னமும் இவ்வளோ மணல் போட்டும் லிக்விடாக தான் இருக்குது. ஒரு 3-4 டைப் பண்ணுற மணலை ஃபுல்லாக வந்து நான் இதுக்கே மிக்ஸ் பண்ணுறேன். பரவாயில்ல,
இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருதுன்னு பார்ப்போம். ஓகே, கொஞ்சம் ஹேண்ட் வாஷ் இருந்தால் போதும் போல இருக்குது. மாதம் வந்து ஒரு பெரிய பாக்ஸுக்கு நம்ம வந்து கைனெட்டிக் சாண்டு ரெடி பண்ணிடலாம் போல். ஸோ இது வந்து ஸ்லைமுக்கு தான் ஒர்க் ஆகலை, கைனெட்டிக் சாண்டுக்கு செம்ம சூப்பராக ஒர்க் ஆகுது. ஏன்னா நம்ம கோல்கேட் பேஸ்ட்டெல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ண முடியாது. ஒரு ஃபுல் பேஸ்ட்டு பிதுக்குனா தான் ஒரு பெரிய டப்பாவுக்கு நம்ம வந்து கைனெட்டிக் சாண்டு பண்ண முடியும். ஆனால் இந்த லிக்விட் வந்து இந்த ஹேண்ட் வாஷ் லிக்விட் வந்து கொஞ்சம் லிக்விட் இருந்தால் போதும் போல இருக்குது. இப்போ நான் பக்கத்தில் வச்சுருக்கேனே அந்த ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் லிக்விட் இருந்தாலே நம்ம பாட்டுக்கு எக்கச்சக்கமான மணலை போட்டு நல்லா பொசுன்னு சாஃப்டாக வந்து கைனெட்டிக் சாண்டு ரெடி பண்ணலாம் போல இருக்குது. இன்னுமே லிக்விடாக இருக்குது பாருங்கள். இன்னும் என்கிட்ட இருந்த மணல் கூட காலி ஆகிடுச்சு. நான் கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம கொஞ்சம் தானே பண்ணுறோம் அப்படின்னு கொஞ்சம் தான் நான் லிக்விடும் கூட எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஆனால் வந்து இவ்வளோ மணல் போட்டும் நல்லா வந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன். செம்ம சாஃப்டாக பொசன்னு இருக்குது. நான் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மணல் போட்டேன். அது நான் வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் மணல் போட்டேன். சூப்பராக வந்துடுச்சுங்க. செம்ம சாஃப்டாக இருக்குது. நம்ம கோல்கேட் பேஸ்ட்டில் பண்ணது கூட கொஞ்சம் நார்மலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து அப்படியே மணல் மாதிரியே இல்லை. மணலும் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் வாட்டரோ க்ளூவோ எதுவுமே இல்லை. இந்த ரியல் கைனெட்டிக் சாண்ட் வந்து இதுதான். செம்ம சாஃப்டாக செம்ம ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது. எப்படி விளாட்னாலும் இது உங்களுக்கு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். எனக்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல. அவ்வளோ நல்லாயிருக்கு கையில் எடுக்கிறதுக்கே. ஆக்சுவலி மணல்னாலே வந்து கொரப்பாக இருக்கணும் இல்லையா? கொரப்பாக இருக்கும். ஒரு மாதிரி அந்த ஸ்மூத்னஸ் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து இந்த லிக்விட் போட்டதுனால அந்த லிக்விடில் இருக்கிற அந்த ஜெல் வந்து அந்தளவுக்கு சாஃப்டாக பண்ணியிருக்கு. கொஞ்சம் லிக்விடு இவ்வளோ மணலை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக அந்த சாண்டு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு விளையாடுறதுக்கு. எனக்கு விடுறதுக்கே மனசு இல்லை. வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலான்னாலும் எனக்கு இது வந்து அந்த பொசுன்னு இருக்கிறது அந்த கையில் எடுக்கும்போதே அந்த ஸ்மூத்னஸ் பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு. இது வந்து என்ன சொல்கிறது, இது கிட்டத்தட்ட ஸ்லைம் மாதிரி வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. மணலோட மிக்ஸ் பண்ணும்போது சாண்டுன்னு சொல்கிறத விட ஸ்லைம் மாதிரி வந்திருக்கு. இன்னும் அந்த ஸ்ட்ரெச்சினஸ் தான் இல்லை, அந்த ஸ்ட்ரெச்சி பண்ண முடியல. மற்றபடி வந்து செம்ம சாஃப்டாக செம்மத்தியாக இருக்குது. உங்ககிட்ட கொஞ்சம் மணல் கிடைச்சா போதும். இந்த மாதிரி ஏதாவது ஹேண்ட் வாஷ் கண்டிப்பாக இப்போ எல்லார் வீட்லேயும் இந்த கோவிட்னால எல்லார் வீட்லேயும் ஹேண்ட் வாஷ் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் ஹேண்ட் வாஷ் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டு நீங்கள் கம்மியாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சாஃப்டாக இருக்குது. இது வந்து இது வரைக்கும் யாராவது இந்த டிப்ஸ் சொல்லியிருக்காங்களான்னு தெரியல, இல்லை ட்ரை பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இது நான் புதுசாக தான் ட்ரை பண்ணேன். நான் யாரும் பார்க்கல, யாரும் பண்ணியிருக்காங்களா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு எனக்கு தெரியல. நானே தான் ட்ரை பண்ண யோசிச்சு. எனக்கு அந்த ஹேண்ட் வாஷ் லிக்விட் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நானே ட்ரை பண்ணேன். பட் இது வந்து இவ்வளோ சாஃப்டாக இவ்வளோ ஸ்மூத்தாக வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்களேன். மோல்டு வச்சா கூட எந்த அளவுக்கு சூப்பராக வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக இருக்குது பாருங்களேன். எந்த மோல்டு வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் வந்து ரொம்ப அழகான அந்த அச்சு எடுக்க முடியும் போல இருக்குது. உங்களுக்கு தெரியுது இல்லையா? நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா செம்ம சாஃப்டாக சூப்பராக இருக்குது. ஸோ ஹேண்ட் வாஷ் இருந்ததுன்னா கொஞ்சம் மண் இருந்ததுன்னா மிஸ்ஸே பண்ணாதீங்க. இதை மிக்ஸ் பண்ணி பார்த்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு விடுறதுக்கே அதை எடுத்து வைக்கிறதுக்கே மனசு இல்லை. கடல் மணலில் வச்சுட்டு நம்ம விளையாடுற மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போம் இல்லையா? கடல் மணலுக்கு போனோம்னா, நம்ம பீச்சுக்கு போனோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், மணலில் புதுசாக ஏதாவது கட்டி பார்ப்போம், வீடு கட்டி பார்ப்போம், இடித்து பார்ப்போம், உடச்சி பார்ப்போம், எல்லாம் பண்ணுவோம் இல்லையா? புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போம்ல. அது மாதிரி நானும் வந்து இதில் புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், யாராவது வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இது வந்து எனக்கு புது அனுபவமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் ஆரஞ்சு கலர் போட்டேன். இப்போ க்ரீன் கலர் போடுறேன். சும்மா ஏதாச்சும் பண்ணி பார்க்கணுமேங்கிறதுக்காக நான் வந்து இப்போ க்ரீன் கலர் அதில் மிக்ஸ் பண்ணுறேன். என்ன மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுது, என்ன மாதிரி வருதுன்னு பார்க்கலாம். கலர் தான் சேஞ்ச் ஆகும். எனக்கு தெரிஞ்சு அதோட டெக்ஸ்சர் மாறாது. ஏன்னா அது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அந்த டெக்ஸ்சரு. அது மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த ஸ்டிக்கினஸ் அந்த இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, அன்றைக்கி செஞ்சோம் இல்லையா இந்த ஸ்லைமு நம்ம ஹோம்மேட் ஸ்லைமாக பண்ணோம் இல்லையா? அது எடுத்து நான் அப்படியே வச்சுட்டேன். அது கொஞ்சம் கூட கெட்டே போகல பாருங்கள். வெளியிலே தான் வச்சுருக்கேன், ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல. அந்த ஸ்ட்ரெச்சினஸ் எதுவுமே போகல, அப்படியே நல்லாயிருக்கு. அதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணுறேன். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். இது வந்து பழைய நிலைமையிலே இருக்குதா, அந்த மாதிரி பொசுன்னு சாண்டாக இருக்கா, இல்லைனா வந்து வேறு மாதிரி டெக்ஸ்சருக்கு வருதா பார்ப்போம். ஏன்னா அதில் கொஞ்சம் ஸ்லைம் இருக்குது, இதில் கொஞ்சம் கைனெட்டிக் சாண்ட் இருக்குது. ரெண்டும் மிக்ஸ் ஆனால் எப்படி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, செம்மையாக மிங்கிள் ஆகிடுச்சு. ஒன்றுமே வந்து அது வந்து ஸ்லைம் வந்து நம்ம மைதாவில் பண்ணது இல்லையா? ஹோம்மேடு கம் வந்து மைதாவில் தான் பண்ணது. அதுவும் அது கூட ஆக்டிவேட்டர்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. அதுவும் சேர்ந்து இந்த கைனெட்டிக் சாண்டோட செம்மையாக மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒன்றுமே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியல.
சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட மைதா மிக்ஸ் ஆகிருக்க மாதிரியே தெரியல. அதே மாதிரி நல்லா விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. கலர் தான் வந்து ஆரஞ்சு கலர்லேருந்து நான் க்ரீன் கலரை மாற்றினதுக்கப்புறம் இந்த கலர் தான் வந்து கேவலமாகிடுச்சு. கலர் சுத்தமாக நல்லா இல்லை, ஒரு கிளியராகவே இல்லை. இது ஒரு மாதிரி ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு. ஆனால் வந்து விளையாடுறதுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் வந்து எனக்கு இதை விட இந்த க்ளே மிக்ஸ் பண்ண ஸ்லைம் மிக்ஸ் பண்ண இதை விட அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. வெறுமனே இருக்கிற கைனடிக் சாண்டு தான் அந்த சைடில் வச்சுருக்கேன்ல, அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இதை இப்படி ஓரங்கட்டி வச்சுருவோம். நம்ம அதையே எடுத்து மறுபடியும் விளையாடி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் புதுசு புதுசாக தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எது கூட வந்து மிக்ஸ் ஆகுது, எப்படி வந்து நல்லா வருது அப்படிங்கிறதுக்காக. நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணலாம் இல்லையா? அதுக்காக தான். நீங்கள் எதுவும் வேஸ்ட் பண்ணிடாமல் எதில் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வராது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த பொருளெல்லாம் போட்டு வேஸ்ட் பண்ண தேவையில்ல. சில்ட்ரனுக்காக தான் இதை சொல்கிறேன். இல்லைனா நீங்கள் எல்லாத்தையும் போட்டு வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் திட்டுவாங்க இல்லையா? அதுக்காக தான். ஓகே, சூப்பர் சாஃப்டாக செம்மையாக இருக்குது. மறுபடியும் இதில் கொஞ்சம் ஆரஞ்சு ஃபுட் கலர் போடுறேன். எனக்கு வந்து அந்த கலரை சேஞ்ச் பண்ணணும்னு தோணுது. பட் ஆல்ரெடி இது ப்ரௌன் ஆகிட்டதுனால நம்ம ஆரஞ்சு போட்டாலும் ஆரஞ்சு கலர் வருமானு தெரியாது. ஓகே, இது எந்த கலர் வந்தாலும் பரவாயில்ல. நம்ம இத்தனை கலரை ஒரு சாண்டில் மிக்ஸ் பண்ணால் அது பாருங்கள் கண்ணா பின்னான்னு அது இஷ்டத்துக்கு ஒரு கலர் ஆகிடுச்சு. இன்னும் டார்க் ஆகிடுச்சுல்ல. கொஞ்சம் லைட் ப்ரௌனாக இருந்தது, இன்னும் டார்க் ஆகிட்ட மாதிரி இருக்குது. பேக் டு ஃபார்முக்கு வரல. ஆனால் வந்து சாண்டோட ஃபார்மில் நல்லா தான் இருக்குது. கைனடிக் சாண்டை வந்து நல்லா தான் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு அச்சு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி தான் இருக்குது. அதோட டெக்ஸ்சர் எல்லாம் மாறல. பட் வந்து இதுதான் வந்து மாறி இருக்குது. சூப்பராக இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்?